Hello friends, welcome to online Tamil channel. இன்னைக்கான அப்டேட் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படினா C programming தாங்க ரெகுலரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Actually நம்ம சேனலை ஏதோ first time பார்க்க வரீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணிக்க. நம்ம சேனல்ல வந்து programming related நிறைய அப்டேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா bridge course அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல C, C++, Java, Python, .NET அப்படினு சொல்லிட்டு நிறைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. இதுல C++ programming ஓட first step வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போட்டோம். அத ஒருவேளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா C++ programming அப்படி சொல்லிட்டு இருக்கோம். சோ அதை நீங்க டே பை டே வந்து கோ த்ரூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா அப்டேட் பண்ணிக்கலாம். சரி, இதுல நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா லைவ்ல நீங்க உங்களுக்கு வர்க் பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா எனி queries இல்ல எதி கமெண்ட்ஸ் இருந்துச்சுனா அத மறக்காம டிஸ்கிரிப்ஷன்லயோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ டெலகிராமோட லிங்க் கொடுக்கிறேன். சோ அதுல ஜாயின் பண்ணிட்டு அதுல நீங்க क्वेश्चंस வந்து கேட்கலாம். மறக்காம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எனக்கு பண்ணலாம் அப்படிங்கற ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சோ ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஃபங்க்ஷன் அப்படிங்கறது ஒண்ணு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சோ அதுல என்னென்ன விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஒருவேளை பார்க்கலைனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. சோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. சோ அது எப்படி வர்க் பண்ணலாம் அப்படிங்கறத லைவ்ல வர்க் பண்ணி காமிக்கிறேன், வாங்க பாப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து உங்களுக்கு எப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே கிளாஸில் நிறைய நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஹேஷ் இன்க்ளூட் stdio.h இந்த மாதிரி என்னென்ன ஹெட்ரல் ஃபைல்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டாப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் வாய்டு மெயின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து ரிட்டர்ன் எதுவுமே நான் கொடுக்கல. ஃபங்க்ஷனோட டைப்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எதுவுமே கொடுக்கலைங்க. ஐஎம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல 1 அப்படிங்கிறத நான் மெயினுக்கு போகும். மெயினில் போனோம் நான் இது வந்து அடுத்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்காக 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பண்ணி காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ வந்து 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இதில் எந்த இது ஆர்குமெண்ட்ஸ் ரிட்டன் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து கால் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்குள்ளார 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 1 வந்தோடனையும் இதுக்குள்ளார என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இங்கே கிளியர் பண்ணல, அதனால் பழைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதில் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்க்ரீனில். ஸோ ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லுவேன். CLR SCR அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். ஸோ கிளியர் ஸ்க்ரீன். இப்போ கம்பைல் பண்ணி பாருங்கள், கிளியராக வரும். ஸோ இது 1 டைம் கால் பண்ணுறது கிடையாது, மோர் தென் 1 டைம்ஸ். எத்தனை டைம்ஸ் ஆனாலும் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே printfல ஏதாவது ஸ்டார்ட் அப்படின்னு ஏதோ சம்திங் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வேணும்னா 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஸ்டார்ட் எல்லாம் கிளியராக இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் கொடுக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பாருங்கள் /n கொடுக்காதனால எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ இங்கே ஒரு /n கொடுத்துங்க. அட் த சேம் டைம் வந்து இங்கேயே ஒரு /n கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு தெரியும். நான் இப்போ இங்கே /n கொடுத்துருக்கேன். இப்போ கம்பைல் பண்ணி பாருங்கள். ஐஎம் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் டைம் வந்துருச்சு. செகண்ட் டைம் வந்து அடுத்து வந்து ஸ்டார்ட், அதாவது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். மறுபடியும் வேணுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நோ ஆர்கியூமெண்ட் நோ ரிட்டன் டைப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வித் ஆர்கியூமெண்ட் வித் ரிட்டன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து 2 அப்படிங்கிறத ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா நான் 2 அது ஃபங்க்ஷன் நேம் ஆஸ் யுவர் இது அதாவது ப்ரோக்ராமிங்க்கு ரிலேட்டடாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து printf போட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ப்ரெசென்டபுளாக கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் /n HCH கிளியர் ஸ்க்ரீனு இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் இந்த 1 ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபங்க்ஷன் வந்து 2 ஃபங்க்ஷன் இதில் எழுதியிருக்கேன். 1 and 2 இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அதாவது 1க்கு முன்னாடி 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணணும்னா 2ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.
பாருங்கள் ஐஎம் அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஐஎம் ஃபங்க்ஷன், அதாவது அந்த 1 அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி. அப்புறம் ஸ்டார்ட்னு இடையில் வந்து ஒரு செட்டாக ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பைல் பண்ணோன்னே கர்சர் வந்து இந்த பிளேஸ்க்கு வரும். வந்தோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு n1 n2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்குது. ஸ்க்ரீனை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்குது. அடுத்து 2 ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். எஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். பண்ணி முடிச்சோடனே கர்சர் என்ன பண்ணோம், திரும்ப வந்து இந்த லொக்கேஷனுக்கு போயிடும். ஓகேங்களா, இந்த லொக்கேஷன் போயிட்டு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ 1ல் என்ன இருக்குது அதை முடிச்சு மறுபடியும் மெயினுக்கு போகும். மெயினில் போய் என்ன பண்ணோம், திரும்ப இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்து மறுபடியும் 1 அப்படிங்கிறது மறுபடியும் 1 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணும். கெட் சீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கர்சர் வந்து வெயிட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி 10 செட் ஆஃப் ப்ரோக்ராம் கூட எழுதி வச்சுக்கிட்டு ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதனோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் நடக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எரர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா திரும்ப திரும்ப எழுதும்போது ஒரே செட் ஆஃப் கோடிங்ஸே எரர்ஸ் ஒரு டைம் ரைட்டாக எழுதும், ஒரு டைம் வந்து தப்பாக எழுதும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து ஆர்கியூமெண்ட், அதாவது வித் ஆர்கியூமெண்ட் வித் ரிட்டன் வித் ஆர்கியூமெண்ட் நோ ரிட்டன் வேல்யூ அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்னுடைய வேலை என்ன அப்படின்னா 2 வேல்யூ நான் கெட் பண்ணிவிட்டு அந்த 2 வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன்னா ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணி என்டர் 2 வேல்யூன்னு கேட்குறேன். என்டர் 2 வேல்யூஸ். ஓகேங்களா, ஸோ சாரி, இந்த இடத்துல /n க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. %d 2 வேல்யூ கெட் பண்ணும். %d ரெண்டுமே வந்து இன்டீஜர். ஸோ %dd கொடுத்துட்டேன். ஆம்பரசன் n1, ஆம்பரசன் n2 ரெண்டுலேயும் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இதெல்லாம் இங்கே இருக்கலாமா அப்படின்னா இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கணும்னா கமெண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கங்க. என்னுடைய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஃபங்க்ஷனோட நேம் ஆஸ் இட் இஸ். எப்படி வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அதாவது எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கோ, அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபங்க்ஷனோட நேமுக்கும். சரிங்களா, ஸோ நான் இன்ட்டு ஏ இன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அநேகமாக கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட் கிளாஸில் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏலையும் பிலையும் வேல்யூ இருக்கும். அந்த இடத்துல வந்து சம்முன்னு கொடுத்துறேன். ஒரு வேல்யூ எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேணும். ஸோ a + b அவ்வளோதாங்க. இப்போ இதில் பிரிண்ட் ஆஃப் சம் வேல்யூ இஸ் கொடுத்துடலாம். %d கொடுத்துட்டு சம் /n கொடுத்துட்டிங்க. இந்த இடத்துல வந்து ஆடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் ஆஃப் n1, n2 இவ்வளோ தான் பண்ண போகிறேன். இதுதான் கால் த ஃபங்க்ஷன். அதாவது கால் பண்ணுறது ஃபங்க்ஷனை வந்து அந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இங்கே போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். கர்சரங்கன்னா மெயினுக்கு வருது. n1 and n2 அப்படிங்கிற 2 வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிக்குது. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆஃப் என்டர் 2 வேல்யூஸ் அப்படின்னு கேட்குது. கேட்டோன்னையும் என்ன பண்ணோம் அப்படின்னா கர்சர் வந்து வெயிட் பண்ணும். ரீசன் என்ன அப்படின்னா scanf ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 2 வேல்யூ என்டர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன வேல்யூஸ் என்டர் பண்ணுறீங்களோ அது 2 என்ன பண்ணால் n1 and n2ல் கரஸ்பாண்டிங்காக வந்து சேவ் ஆயிரும். சேவ் பண்ணோன்னே இந்த ஆட் அப்படின்னு பார்க்குது. ஆட் இஸ் ஒன் ஆஃப் த வந்து ஃபங்க்ஷன். ஸோ அதை பார்த்தோன்னே இந்த ப்ரோக்ராம்குள்ளார ஆடுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். எஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், n1ல் நான் என்ன வேல்யூ இப்போ 10, 20 என்டர் பண்ணால் 10, 20 தூக்கிட்டு என்ன பண்ணால் அந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து இதில் ரிசீவ் பண்ணிக்கணும் a and bயில். ஸோ இப்போ இந்த ஏல பிலி வேல்யூஸ் வந்துடும். அதாவது 10 ஏல பிலி இருக்கும். ஸோ அதை வாங்கிக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த அது சம் பண்ணுறதுக்கு வேல்யூ ஒன்றும் இல்லையா, சம் ஆஃப் a + b. ஸோ வேல்யூ வந்து இதில் பிரிண்ட் ஆயிரும். இவ்வளோ தான். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். என்டர் 2 வேல்யூஸை 10, 20 அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே 30 இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கெட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் வந்து ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க. ஸோ இடையில் நீங்கள் எவ்வளோ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொன்னாலும் நான் திரும்ப சொல்கிறது தான், இந்த ஆட் அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு திரும்ப ஆட் அப்படிங்கிறது கொடுக்கலாம். நீங்கள் கெட் பண்ணி வேல்யூ அனுப்பலாம். இல்லை அப்படின்னா எனக்கே வேணாம், நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் திரும்ப அனுப்பலாம். புது புது வேல்யூஸ் கூட அனுப்பிச்சிக்கலாம். இது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. பாருங்கள் 2 வேல்யூஸ் கொடுக்குது. நான் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக 1 2 கொடுக்குறேன். ஸோ சம் வேல்யூ 3ன்னு வந்துருச்சு. அப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து கால் பண்ணுது. ஸோ கால் பண்ணும்போது அடுத்து சம் ஆஃப் வேல்யூ வந்து 59. ஏன்னா அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 34 25 ஏதோ சம்திங் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து 59 அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை டைம்ஸ் வேணாலும் உங்களுக்கு வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் ப்ராசஸ்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வேல்யூஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ, ஸோ இதே போல் இந்த ஒரு வேல்யூக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷனும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து நான் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு இது ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே இன்ட்டு நீங்கள் எங்கே வேணாலும் மேலே கீழே எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏபிஏ கொடுக்கலாமானா தாராளமாக கொடுக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா தட் இஸ் வந்து லோக்கல் வேரியபிளாக எடுத்துக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராக்கெட்குள்ளே டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாய்டு மெயின் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண இங்கே ஏபி கொடுக்கலாமானா தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. திரும்ப அதே ஏபியை இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். என்னென்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் தான் திரும்ப நீ வந்து ஏபியை வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ப்ராடக்ட் பண்ணுற வேல்யூ வந்து பி அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ வந்து பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி, அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கும். இப்போ இந்த பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராடக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ வந்து பர்சன்டேஜ் டி தான், ஏன்னா இன்டீஜர் வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பர்சன்டேஜ் டி கமா உங்களுக்கு பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த இதை கால் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் இங்கே ஆட் கொடுத்துருக்கேன். 2 வேல்யூ கெட் பண்ணி ஆட் வேல்யூ ரிலீஸ் ஆயிரும். அடுத்து வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கேயே அதே வேல்யூஸ் அனுப்புகிறேன். n1 என்ன n1 கொடுக்குறனோ அதே வேல்யூஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ 2 வேல்யூஸ் என்டர் பண்ணுறது 10 20 கொடுக்குறேன், 29 கொடுத்துறேன். சாரி, சம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 39, ப்ராடக்ட் வேல்யூ வந்து 290. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கிட்டே நீங்கள் மற்ற என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் டைமாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ண போகும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனோட யூசேஜ் அங்கே தான் தெரியும். இது வந்து ரொம்ப 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 பேசிக் ஃபங்க்ஷனில் இது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் போனீங்கன்னா C++ல் மெத்தட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சூப்பரான அப்டேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்து. ஸோ கீப்பான வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுதான் வந்து ஆர்கியூமெண்ட். இந்த n1 n2 அப்படிங்கிறது தான் ஆர்கியூமெண்ட்டு. நீங்கள் இங்கேருந்து இந்த ஆர்கியூமெண்ட் வந்து இன்புட்டாக டு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்புட் வந்து என்ன டேட்டா டைப்பில் வருதோ அதே டேட்டா டைப்பில் நீங்கள் இதை வந்து கெட் பண்ணிக்கணும். 2 செட் ஆஃப் வேல்யூ வந்துன்னா 2 செட் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோட் வருது, செகண்ட் வந்து இன்டீஜர் வருதுன்னா அனுப்புகிற வேல்யூஸ் இங்கே ரிசீவ் பண்ணுறது ஃப்ளோட் வித் இன்டீஜர், கேரக்டர் வித் இன்டீஜர். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா டைப்பில் அனுப்புகிறீங்களோ அதே டேட்டா டைப்பை நீங்கள் டிக்ளேர் வித் அதே டைமில் அந்த வேல்யூஸ் வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே இந்த விஷயங்களில் வந்து நிறைய வந்து கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன். இது வந்து ஆர்கியூமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கங்க. எங்கடா நம்ம மிஸ் பண்ணிட்டோம், படிக்காமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் இயரில் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேஷனை நீங்கள் நம்ம சேனலோடு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயரில் இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ நான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக அடுத்தடுத்து ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நிறைய வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்கு தான் நியூவாக எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனாகவும் எனக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.